ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். வாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இன்றைக்கி என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், கழட்டி வச்சுட்டு திரும்ப நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படி நான் திரும்ப ஒர்க் பண்ணும்போது நான் டைட் பண்ணிட்டேன். ஆனால் பார்க்க தான் நமக்கு ஒரு டைட்னஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த ஃபிட்டாக இருக்காது. அதை ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமை இது அவுட்டர் ரிங்கு, இது இன்னர் ரிங்கு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இழுக்கணும். நம்ம இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டைட்னஸ்ஸு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணிடுவீங்க, திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை கை அதில் பட்டு அழுந்துருச்சுனாலோ லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரேம். அந்த லூஸ் வராமல் இருக்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை நீங்கள் ஒர்க் பண்ணும்போதும் இந்த மாதிரி கையை வச்சு ஃப்ரேமை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் இழுக்கும்போது எந்த அளவுக்கு கிளாத் வெளியில் இழுந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த சுருக்கம் கரெக்டாக வெளியில் வருது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து இழுத்து பிடிச்சி பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சிட்டேன். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம செக் பண்ணுறதுனா, இந்த மாதிரி நம்ம தட்டும்போது டொக்கு டொக்குன்னு சத்தம் வரும். அந்த மாதிரி வந்ததுனா தான் நமக்கு ஃப்ரேம் வந்து டைட்டாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கான சிம்பிள் டிப்ஸ் இது தான். நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ரூச்சஸ் ஒர்க் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.